வீட்டில் வந்து படிக்க வைக்கிறதுக்கும் சரி வெளியே போகிறதுக்கும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்படி வந்திருக்கிறதே வீட்டுக்கு தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து மோட்டிவேஷன் பண்ணி எங்களை அனுப்புனாரு. என் பொண்ணும் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு நாள் கூட என்ஜாய் பண்ணது இல்லைல்ல, வந்து பாருங்க நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறோன்னு பாருங்க, நாங்கள் எப்படி இந்த காலேஜில் வந்து நாங்கள் படிக்கிறோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை அனுப்புனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு சார். நாங்கள் 10th படிக்கிறப்ப என்னென்ன ராடி பண்ணுமோ அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் என்ன, அது ஸ்கூலு, இது காலேஜ், அதை விட இது வேற லெவலாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பஸ்ல எல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரிலாம் பாட்டு கூட நாங்க கேட்க மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டான்ஸ்ல ஆடிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ரொம்ப மிஸ் பண்ணதா ஃபீல் பண்றேன் சார். இதெல்லாம் நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாரு மேரேஜ்க்கு அப்புறம். நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப என் பொண்ணு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் பொண்ணு என்னை படிக்க அந்த இடத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். படிச்சா நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இங்க இருக்கவங்களை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப மெச்சூரா இருக்காங்க பிள்ளைங்க. அப்பெல்லாம் வந்து அவ்வளவு மெச்சூர்லாம் இல்ல. வெளியே நின்று பேசணும்னா கூட பயப்படுவோம். இப்ப இருக்க பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. நமக்கு கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கு இருக்காங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார்.